நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருவருடைய உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வந்து எப்படி விரட்டி அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்க, ஒரு சிலருடைய உடலில் வந்து தேவையில்லாத எதிரிகளால் செய்வினை கட்டுக்கள், ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்றி விட்ருவாங்க. இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாத ஏதாவது வந்துட்டு நேரங்கெட்ட நேரத்தில் வெளியே போனால் அந்த மாதிரியான, அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து நேரங்கெட்ட நேரத்தில் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு நேரங்கெட்ட நேரம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்காலங்களில் வந்து ஒரு சில தீய சக்திகளுடைய அதிர்வலைகள் வந்து அதுவாகவே வந்துட்டு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் வெளியே போகும் பொழுது, அந்த தீய சக்திகள் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை வந்து உங்களுடைய உடலில் வந்து அது வந்து புகுந்துக்கும். இப்போ அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான நேரங்கெட்ட நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சாங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வந்துட்டு உடலில் இருந்தாலும், இல்லை ஏதாவது எதிரிகளால் வந்துட்டு இந்த மாதிரி செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற விஷயங்கள் ஏதாவது வந்து செஞ்சு விட்டு இருந்தாலுமே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பூராமே நீக்கிறதுக்கு சித்தர்கள் வந்து கூறிய சூட்சமமான ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லைன்னா பௌர்ணமி நாள் அன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கருப்பு நிற காட்டன் துணியை வாங்கிக்கணும். சரிங்களா? ஒரு சின்ன அளவில் இருந்ததுன்னா போதும். ஒரு 1:1 அளவில் இருந்ததுன்னா போதும். அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மருதாணி விதை. சரிங்களா? மருதாணி விதை, வெட்டி வேறு, பேய் மிரட்டி வேறு, அதுக்கூடயே கல்லுப்பு, படிகாரக்கல், வில்வ விதை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து மூட்டை மாதிரி கட்டிக்கிறீங்க. சரிங்களா? மூட்டை மாதிரி நல்லா கட்டிக்கணும். மூட்டை மாதிரி கட்டி இதை வந்து எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சிட்டு, இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் நீங்கள் அந்த மூட்டை மாதிரி செய்து வச்சுருக்கீங்களா, ஒரு சின்ன அளவில் இருந்ததுன்னா போதும். சரிங்களா? அதையே வந்து அதனுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து, அதில் வந்து மந்திர உரையேற்றி, அந்த மூட்டையை வந்து எடுத்துக்கிட்டு, அதில் வந்து பாதிக்கப்பட்ட நபர் இருப்பாங்க இல்லைங்களா? அதாவது இந்த மாதிரியான இந்த செய்வினை, பில்லி, சூனியம் இல்லை ஏதாவது தீய சக்திகளுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய நபரை வந்து நீங்கள் வந்து தெற்கு முகமாக பார்த்த மாதிரி நிற்க வச்சுக்கணும். ஒன்றும் அமர வைக்கிறனால அமர வைக்கலாம், நிற்க வைக்கிறனால நிற்க வச்சுக்கலாம். சரிங்களா? நிற்க வச்சு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த மூட்டையை வந்து உங்களுடைய கையில் வச்சுட்டு, இடமிருந்து வலமாக ஒரு 27 சுற்று சுற்றணும். 27 சுற்று சுற்றும் பொழுது நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றணும். சரிங்களா? மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றிட்டு, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ருத்ர பூமியில் தணலில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நினைக்கிட்டேன், குளிச்சுட்டு கைகால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களுடைய குருமார்கள், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், இப்போ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜையை போட்டு விட்டுட்டீங்கன்னாவே, அந்த அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளுடைய தாக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கிறத நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம்னு சொல்லி சித்தர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனது பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.